ஹாய்! நான் உங்க பாவி. வெறும் 15 நிமிஷம் இருந்தாலே வாயில வச்சோனே கரையிற மாரி இந்த ஸ்வீட்ட ட்ரை பண்ணி பாருங்க. கடல மாவு வீட்ல இருக்குன்னா, கண்ண மூட்டு இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு பவுல்ல வந்து ஒரு 3/4 கப் அளவு கடல மாவு, கொஞ்சமா பேக்கிங் சோடா, உப்பு, அப்புறம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டு, ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி கரைச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கரைச்சு வச்சிருக்க கடல மாவ இந்த மாதிரி மீடியம் ஹீட்ல இருக்கிற ஆயில்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி திருப்பி போட்டு கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கிறது மாரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது இங்கே ஃப்ரை ஆகிற கேப்லேயே ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, அப்புறம் 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சர்க்கரையை வந்து கரைய வச்சு எடுத்துக்கோங்க. அது கரையிற கேப்லேயே ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கத சின்ன சின்னதாக பீசஸாக வந்து இந்த மாதிரி பிச்சை போட்டு நல்லா இந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஏலக்காய் ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாகு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா வந்து அதில் நம்ம குறைன்னு பொடிச்சு வச்சுருக்கத ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தாராளமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வரும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான வாயில் வச்சோன்னா கரையிற மாதிரி லைட்டு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.